நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ ஐயோலாம் என்னதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவரு மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். இதுங்க கலவைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். நீங்க தான் ஃபீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிடுறாங்க உங்க ஆளுங்க. நாங்க என்ன பண்றதுன்னு, நாங்க என்ன பண்றது? நைட்ல ஒரு வண்டி வச்சுக்கின்னு, ஒரு வேனை வச்சுக்கின்னு, ஜீப்பை வச்சுக்கின்னு அவர் ஜீப்லயே போறாரு. போனா நைட்டு ஏன் கரண்ட் இல்லன்னு உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை கேட்கும்போது கேட்டுக்கினாரு. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அது நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. எங்கள் அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு திரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 மாதமாக நேரில் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் கடந்த 28-29 வருஷமாக அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. அதற்கு அப்பாற்பட்டு ஆனால் நீங்கள் தான் ஒரு தனியாக ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டே எங்கள் ஆளுங்களை கேட்க விடுறதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்பில்லை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் ப்ரெஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒன்று எதையாவது ஒன்று அவங்க கேட்பாங்க. ப்ரெஸ்ஸு இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்களாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வியை அவங்க அப்படி கேட்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா ப்ரெஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் சொல்லலை. இன்னும் இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமாக உங்களோடையே அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களோட இனிமேல் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, போனால் வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்கள் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்கள் இருந்து அவர்களே பயப்படலாம் இல்லை, பயன்றதெல்லாம் இல்லை, தீர்வு காட்டணும்.
அதுக்கு தீர்வு காரணன்றது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய முதலமைச்சர் எக்காரணத்தை கொண்டும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க சொல்ற விஷயங்கள் ஒரே ஒரு கல்லு கூட அவங்க வைக்க முடியாது. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அவர்களை விட மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் மாண்புமிகு அவை முன்னவர். ஐயோ ஐயோலாம் என்னதீங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமாக தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய்